இன்றைக்கு கணநாத நாயனார் என்று சொல்லக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாறை சிந்திக்கவிருக்கின்றோம். கடற்காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாராட்டப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் சீர்காழியிலே மறையவர் குலத்திலே தோன்றிய ஒரு அற்புதமான நாயனார். இவர் தன்னுடைய வாழ்க்கையில சீர்காழியில் பிறந்ததையே ஒரு பெரும் பயனா கருதி வாழ்ந்தோம். ஏன்னா சீர்காழிக்கு தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம் இப்படி பல பெயர்கள் உண்டு. இந்த பல பெயர்கள் தோணிபுரம் அப்படின்னு சொன்னா இந்த உலகமே அழிந்து இந்த ஊழிக்காலங்கள்ல இந்த உலகமே அழிஞ்சிடுமா, அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அழிந்தாலும் கூட சீர்காழி மட்டுமே ஒரு தோணி போல மிதக்கக்கூடிய ஒரு அருளை பெற்ற ஊர் சீர்காழி. அதனால அதற்கு தோணிபுரம்னு பேரா. அது மட்டும் இல்ல, ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த திருத்தலம். எல்லாவற்றையும் தாண்டி அந்த ஊரிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மையே வந்து ஞானபால் கொடுத்த அற்புத திருத்தலம்.